விஜய் வந்து முட்டாள் தற்குறி பாருங்க தலைகீழ படிக்கிட்டு உங்ககிட்ட கொடுத்தாலும் அதுதான் பார்ப்பேன். நீ தலைகீழ தான் பார்ப்பேன். ஒருத்தர் மேல சேர் பூசணும் அடிக்கணும்னா என்ன வேணாலும் சொல்றது. ஒருவரை காலி பண்றதுக்காக செய்வது எல்லாத்தையுமே குத்தமா சொல்றது இல்லை. இப்போ மும்பை பயணம் கட்சி ரீதியாக யாரையுமே கூட்டிட்டு போல, நண்பர்களையும் ஜெகதீஷன் தான் கூட்டு போறாரு. முகேஷ் அம்பானியை அவர் சந்திக்க போறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. முகேஷ் அம்பானியும் மோடியும் நெருங்கிய நண்பர்கள்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வழியா ஏதோ ஒரு ரூட்டு ட்ரை பண்றாங்களான்னு நமக்கு தெரியல. அவருடைய திருமணம் நடந்துச்சு, த்ரிஷா போயிருந்தாங்க. அதோடைய ரிசப்ஷன் இன்னைக்கு மும்பையில் நடக்குது. ஸோ அதற்காக அவர் போறாரு. சேர்ந்தே போகலான்னு முதல்ல முடிவு பண்ணாங்க. ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் வந்து கரூர்ல நடந்துச்சு. இதப்பா லீக்கு ஃபுட்டேஜ். பேசிக்கலாக நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி எதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னா, ஜனநாயகனுடைய கிளைமாக்ஸ் அங்கே எடுத்தாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் படப்பிடிப்பு அங்கே நடந்துச்சு. ஏடிஎம்கே பண்ணலையா, திமுக பண்ணலையா, காங்கிரஸ் பண்ணலையா, பிஜேபி பண்ணலையா, எந்த கட்சி கூட்டத்தில் ட்ரோன் கேமரா இல்லாமல் இருக்கு. ஏதாவது ஒன்று அவரை பற்றி சொல்லணும், அதை நம்புவதற்கு கொஞ்சம் மக்கள் தயாராக இருக்காங்கிறதுனால உட்கார்ந்து ஒரு 6 அறிவு உள்ள மனுஷன் யோசிச்சாலே அவனுக்கு விடை தெரிஞ்சிடும். அவர் என்ன சிறுபான்மை வாக்கு பிரிப்பாருங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற பயம். முன்னெல்லாம் திமுகவுக்கு அது அப்படியே மொத்தமாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதை பிரிப்பதற்கு ஒருத்தர் வந்துட்டாருங்கிறது தான் அதிகப்படியான பயமா இருக்கு. 74 ஆண்டு கால ஹிஸ்டரி இருக்கு நமக்கு. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைபேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் திடீர் மும்பை பயணம் சார். ஏன்னா டெல்லி போயிருந்தாருன்னா இப்போ இருக்க அரசு சூழ்நிலை என்னென்னமோ நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். ஏன்னா எல்லாருமே டெல்லி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெல்லியில பேசுறது மும்பையில பேசுனா ஆகாது அவங்களுக்கு. அப்படி வரீங்களா? இப்போ மும்பை பயணம் கட்சி ரீதியா யாரையுமே கூட்டிட்டு போல, நண்பர்களையும் ஜெகதீஷன் தான் கூட்டு போறாரு. என்ன காரணம், எதுக்காக போறாரு? இல்லை 2-3 காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் வந்து முகேஷ் அம்பானியை அவர் சந்திக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. முகேஷ் அம்பானியும் மோடியும் நெருங்கிய நண்பர்கள்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வழியாக ஏதோ ஒரு ரூட்டு ட்ரை பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. பட் முகேஷ் அம்பானி மாதிரி ஒரு இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர் அழைக்கும் பொழுது விஜய் மறுக்க போகிறதில்ல. அது எதுவாக இருக்கட்டும். அங்கே போய் இங்கேருந்து இல்லைன்னு சொல்கிறத அங்கே போய் அவர்கிட்ட பேசிட்டு இல்லைன்னு சொல்ல போகிறாரு, அல்லது ஆமான்னு சொல்ல போகிறார், ஏதோ ஒன்று. ஆனால் நேற்று அவர் வந்து தெளிவாக அறிவிச்சிட்டாரு, 234 தொகுதியிலும் தனித்து போட்டி தான், இதற்கப்புறம் வந்து கூட்டணி பேச்சே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு ஒரு மூவ் நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குது. கடைசி நேரத்தில் கூட ஏதாவது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த சந்திப்பு வந்து முகேஷ் அம்பானியோடு நடக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல். இன்னொரு தகவல் வந்து இந்த மணிரத்னம் அசிஸ்டண்ட் ஒருத்தர், இந்த இவர் காஸ்டியூமரா, ஆமாம், அவருடைய திருமணம் நடந்துச்சு, த்ரிஷா போயிருந்தாங்க. அதோடைய ரிசப்ஷன் இன்னைக்கு மும்பையில் நடக்குது. ஸோ அதற்காக அவர் போகிறாரு. சேர்ந்தே போகலான்னு முதல்ல முடிவு பண்ணாங்க. அது இந்த ஏஜிஎஸ் ரிசப்ஷனுக்கு போய் ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக மாறினோடனே திருமணத்துக்கு நீ போ, ரிசப்ஷனுக்கு நான் போகிறேன்னு அவங்களுக்குள்ள ஒரு முடிவை எடுத்து இப்போ ஒரு ரிசப்ஷன் போகிறதா இன்னொரு தகவல் இருக்குது. இது 2ல் எது உண்மை அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுங்களேன். நமக்கு கிடைத்த உடனடி தகவல் இதுதான். ஆனால் இப்போ தனிப்பட்ட காரணம் சொன்னாங்க. அது 2-3 காரணம் நான் இது பண்ண வரைக்கும் என்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்காக போறாரு ஜனநாயகன் படத்துக்கு. ஜனநாயகன் படம் முடிஞ்சு ஆர்சியில் பார்த்து இனிமேல் என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதான் அதை வந்து தகவலை சொல்கிறேன் சார். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு சேனலில் போயிட்டு இருக்கு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு கோயிலுக்கு வந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்து விஜய் அவர்கள் போவார். இப்போ தேர்தல் வரனால அதுக்காக தான் போயிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இல்லை, சாய்பாபா கோயிலுக்கு போனாருன்னா அதை மறைக்க முடியாது. நீங்கள் கட்டாயமாக அங்கே இருக்கிற மீடியாக்கள் வந்து அவர் எங்கே போகிறாரு, எப்படி கும்பிட்டாரு, எவ்வளோ நேரம் இருந்தாருங்கிறத எடுத்து போடத்தான் போகிறாங்க. ஸோ அதனால் அதையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் அதுவும் தெரிய போகுது. பட் தனிப்பட்ட காரணம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறதா தகவல் இருக்குது. அது என்ன தனிப்பட்ட காரணம்னா, இது சாய்பாபா கோயிலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு காரணமாகவா இருக்க போகுது. அதுவும் முஷியானதெல்லாம் விட்டுட்டு போகிறாருன்னா, ஆமாம், கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா யார் கேட்க போகிறா? ஸோ அதனால் அது வந்து தனிப்பட்ட காரணமாக எடுத்துக்க முடியாது. பட் இந்த பக்கம் நான் சொன்னதில் ஏதோ ஒன்று நடக்கும். சார், நேற்றுலேருந்து பார்த்துருப்பீங்க, ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் வந்து கரூரில் நடந்துச்சு. அந்த ஸ்டாம்பேட் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஷூட்டிங் தான், கேமரா வச்சு எடுத்தாங்க, ஹச்சுனோத் அங்கே தான் இருந்தார் அப்படின்னு நிறைய செய்திகளை வந்து பரப்பிட்டாங்க. குறிப்பாக 2 பேர், சவுக்கு சங்கரும் மாரிதாசும் ட்வீட்டே போட்டிருந்தாங்க, இதாப்பா லீக்குடு ஃபுட்டேஜ் அப்படின்னு. ஃபுட்டேஜ் பார்த்தா அதையும் நம்ம பார்த்த ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருக்குது.
இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இந்த சினிமா போஸ்டர் டீகோட் பண்ணுறோம்னு எந்த போஸ்டர் வந்தாலும் டீகோட் பண்ணுவாங்க. அது நம்ம நினச்சி பார்க்க முடியாத கற்பனையின் எல்லையாக இருக்கும். அது ஏதோ அங்கே ஒரு கம்மா ஒன்று விழுந்திருக்கும், அல்லது டிசைன் பண்ணும்போது ஏதோ ஒன்று டெலிட் பண்ண மறந்துருப்பான், அதுக்கு ஒரு கதையை ஒன்று சொல்லுவாங்க. லோகேஷ் படம் எல்லாமே அப்படிதான். ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. அதாவது மாரிதாஸை விட்டுருங்க, அவர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார், அது நடக்கும் நடக்காமல் போவோம், ஒரு என்டர்டெய்னிங் ஏரியான்னு வச்சுங்க. இப்படி சவுக்கு மேலே ஓரளவுக்கு மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்படி ஒன்று கொளுத்தி போடுறது இருக்குல்ல, பேசிக்கலாக நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி எதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னா, ஜனநாயகனுடைய கிளைமாக்ஸ் அங்கே எடுத்தாங்கங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் படப்பிடிப்பு அங்கே நடந்துச்சு. படப்பிடிப்புன்னா 10 கேமராவை வச்சு, ட்ரோன் கேமராவெல்லாம் வச்சு எடுத்தாங்க. என்ன எல்லா கட்சியும் செய்கிறது தான் அவர் செஞ்சார். ஏடிஎம்கே பண்ணலையா, திமுக பண்ணலையா, காங்கிரஸ் பண்ணலையா, பிஜேபி பண்ணலையா? எந்த கட்சி கூட்டத்தில் ட்ரோன் கேமரா இல்லாமல் இருக்குது? நிகழ்வாக படம் முடிச்சாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கான ஆவணம் அது. நாளைக்கு வந்து அவங்க ஒரு வரலாறை உருவாக்கும் பொழுது, அல்லது மொத்தமாக இப்போ 50 ஆண்டுகள் ஒரு கட்சி நிறைவடையுதுன்னு வைங்க, இப்போ அதுக்கு ஒரு பெரிய விழா கொண்டாடுறாங்கன்னா, அங்கே வந்து அந்த கட்சி துவங்கினதுலேருந்து நேற்று வரைக்கும் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் நடந்ததோ அதெல்லாம் காமிக்க போகிறாங்க, காணொலியாக காமிக்க போகிறாங்க. அப்போ எல்லாருமே இதை வந்து தொடர்ந்து படமாக்குகிற வழக்கம் இருக்குது. அது ஒன்றும் புதுசு கிடையாது. விஜய் வந்து என்ன நேற்று முந்தா நாளாக எடுத்தார், அவர் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து இந்த வீடியோக்கள் எடுக்கிற வழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது. இதே கேமரா தான் அங்கேயும் இருந்துச்சு. முதல் நாள் மாநாட்டிலையும் இதே கேமரா தான் இருந்துச்சு. அதற்கப்புறம் அவர் போட்ட மாநாடுகள்லையும் இதே கேமரா தான் இருந்துச்சு. திருவாரூர் போனார், இதே கேமரா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்கே போனார்? எல்லா ஊர்கள்லையும் இந்த கேமரா தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே மட்டும் என்ன தனியாக படப்பிடிப்பு நடத்தினாங்க? ஸோ அதனால் ஏதாவது ஒன்று அவரை பற்றி சொல்லணும், அதை நம்புவதற்கு கொஞ்சம் மக்கள் தயாராக இருக்காங்கங்கிறதுனால சொல்லிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எந்த கட்சி சார்பும் இல்லாமல் உட்கார்ந்து ஒரு 6 அறிவு உள்ள மனுஷன் யோசித்தாலே அவனுக்கு விடை தெரிஞ்சிடும், இதில் ஒன்றும் மர்மம் இல்லைடான்ட்டு. இவங்க ஒரு புது மர்மத்தை கிளப்புறாங்க. அது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அதுக்காக அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. ஒரு 2% மாறினா கூட அது லாபம் தானே. இப்போ விஜய்க்கு போகிற ஓட்டுகளில் ஒரு 2% மாறிச்சுன்னா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் தானே. ஸோ அதனால் ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி அதில் வந்து உண்மை 0.5% கூட கிடையாது. ஏன்னா படமே முடிஞ்சிருச்சு. இன்னொன்று, இப்போ சிபிஐ வந்து விசாரிக்குது. ஒரு 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 கொலை நடக்குது, ஒரு கொள்ளை நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது, ஒரு நடக்குது அப்படின்னா முதல்ல எதை செக் பண்ணுவாங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் செக் பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து விசாரணைக்கு வந்தவங்க அந்த பஸ்ஸில் வந்து எல்லா கேமராவையும் செக் பண்ணாங்கன்னு வந்துச்சு. அவங்க ஒரு வேளை நீங்கள் வந்து எதையாவது டெலீட் பண்ணிட்டு இருந்தா அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேரை போட்டு அன்னைக்கே எடுத்துருக்கலாம். இன்னொன்று, அங்கே மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள்லாம் என்ன பார்த்தீங்களோ அதை தான் அங்கே விஜய் எடுத்தார். அதை தாண்டி வேனுக்குள்ளே ஏதாவது அவங்க எடுத்துருக்கலாம். வேனுக்குள்ளே என்ன எடுப்பாங்க? அவர் ஓய்வு எடுக்கிறதே யாரும் எடுக்க போகிறதில்ல, அவர் காஃபி குடிக்கிறதே யாரும் எடுக்க போகிறதில்ல. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் அந்த வேனையும் காமிச்சிட்டாங்க. என்னென்னா, உள்ளே வந்து ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு ஒரு இந்த மசாஜ் பண்ணுற சேர் ஒன்று இருக்கும், மற்றபடி வந்து ஒரு காமனாக வந்து ஒரு இருக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு கேரவானுக்குள்ளே இருக்கிறது, அதுதான் அதுக்குள்ளேயும் இருந்திருக்கு. இதை தாண்டி நீங்கள் அதில் மர்மம் என்ன இருக்க போகுது? அப்போ இதை வந்து சும்மா எல்லாத்தையும் வந்து ஒரு மர்மக்கதை மாதிரியே இங்கே அவிழ்த்து விடுறது இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க, நேற்று நோன்பு திறப்பதற்கு போகிறாரு, அங்கே வந்து ஒரு குரானை கையில் கொடுக்குறாங்க, அது உருதுல எழுதப்பட்டதுக்கு, அதை தலைகீழாக கொடுத்துட்டாங்க. அவரும் உட்காந்து தலைகீழாக பார்த்துட்டு இருக்காரு. அதை ஒரு பெரிய செய்தியாக சொல்கிறாங்க. விஜய் வந்து முட்டாள் தற்குறி வருங்க, தலைகீழாக படிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்தாலும் அதுதான் பார்ப்பேன், நீ தலைகீழ தான் பார்ப்பேன். அப்போது ஒருத்தர் மேலே சேறு பூசணும் அடிக்கணும்னா என்ன வேணாலும் சொல்கிறது. நான் அரசியல் ரீதியாக அவரை விமர்சிங்க, தப்பே கிடையாது. அது வந்து நானே விமர்சிக்கிறேன், எனக்கே வந்து அவருடைய அரசியல் பிடிக்கல, அது தனி. ஆனால் ஒருவரை காலி பண்ணுறதுக்காக செய்வது எல்லாத்தையுமே குத்தமாக சொல்கிறது இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது சிபிஐக்கு தெரியும்ல, அப்போ சிபிஐ எப்படி அவரை வந்து ஃப்ரீயாக அனுப்புகிறாங்க? சிபிஐ வளாகத்துலேருந்தே கையை காமிச்சிட்டு வர்றாரு, எப்படிங்க முடியுது உங்களால்? ஒரு மீது குற்றம் இல்லை, நீ வெளியில் போகணுன்னு சொன்னாதான் தைரியமாக நீங்கள் அந்த வளாகத்திலே எந்திரிச்சு கையை காமிச்சிட்டு வர முடியும். இல்லைன்னா பயந்து வெளியில் வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஓப்பன் பண்ணி வேணா கையை காமிக்கலாம். அதுதான் வந்து நடக்கும். அப்போ ஒருத்தர் தைரியமாக இங்கேருந்து வெளியில் வர்றாருன்னா உன் மேலே ஒரு பிரச்சனை இல்லை போயான்னு தானே அர்த்தம். நீங்களா ஒன்று உருவாக்குவீங்களா? இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி எல்லாம் கிடையாது, வதந்தி அப்படின்னு விஜய் அவர்கள் இப்தார் நோன்பு முடிச்சு சொல்றாரு. அடுத்த நாள் இந்த செய்தி வருது. அது இவ்வளவு நாள் இல்லாம இப்போ திடீர்னு சிபிஐ வந்து ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க, இந்த ஃபுட்டேஜ் தான் வருது. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லைங்க, முதல்ல அழிச்சாதானே ரெக்கவர் பண்ண முடியும். அடிப்பதற்கான முகாந்திரமே இல்லையாங்க. அதில் காட்டப்பட்ட ஃபுட்டேஜ் எல்லாமே லைவ்ல வந்த ஃபுட்டேஜ், எல்லாமே ஏற்கனவே வந்தது தான், அதில் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி
இப்போ அங்கே இருந்த கேமராமேன்லாம் வந்து எல்லாமே ஏற்கனவே திரைப்படத்தில் ஒர்க் பண்ணவங்க தான். இப்போ நமக்கெல்லாம் பல ப்ரெஸ் மீட்டுகளில் சந்தித்தவர் தான் அங்கே விஜய்க்காக படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் கேஷுவலாக அவரை பார்த்தேன், என்னங்க நடந்தது அப்படின்னா எங்களையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க. நாங்கள் என்னெல்லாம் இருக்க எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோன்ட்டார் அவர். இதுதான் நடந்துச்சு, இதில் மறைப்பதற்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்போ இவங்க வந்து ஆளாளுக்கு உட்காந்து ஒரு சிபிஐயே விசாரிக்காதெல்லாம் இவங்க விசாரிப்பாங்க போல இருக்கு. ஓகே. இப்போ மாரிதாஸுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவர் வந்துட்டு பிஜேபி சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போடுவாருன்ற நம்ம தெரிஞ்ச விஷயம். சவுக்கு சங்கர் இவ்வளவு நாள் வந்து விஜய்க்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆதரவாகவும் திமுகவை தான் எதிர்ப்பா பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் வந்து இன்னைக்கு கூட இன்னொரு ட்விட்டு போட்டிருக்காரு, விஜய் எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தா எப்படி, நீங்க எப்படி நாட்டை ஆளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பக்கமாவே போட்டிருக்காரு. இல்லை அதெல்லாம் நியாயமான கேள்வி. அந்த கேள்வி எனக்கே இருக்குது. எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களை நம்பி எப்படி இங்கே ஓட்டு போடுவாங்கங்கிற கேள்வி எனக்கே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்குறது இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு என்ன நடக்குது, யார் அதை செய்ய சொல்கிறா, அல்லது நீங்களே தன்னிச்சையாக செய்கிறீங்களா விஜயை பிடிக்காம, அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக. ஓகே. இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் விஜயை டைரெக்டாக அசஸ் பண்ண முடியல, அவரை பார்க்க முடியல, அவர்கிட்ட போய் சேர மாட்டேங்குது அப்படியே சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் கூட விஜய் அமைதியாக இருக்கிற ரீசன் வந்து அதுதான் அப்படின்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்க. அதுதானே வந்து அந்த இடம். நீங்கள் இவருக்கு அவருக்குன்னு பதில் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா காலையிலே எழுந்து படுக்கிற வரைக்கும் பதில் சொல்லி தான் இருக்கணும். அதுக்கு தானே அடுத்து சபார்டினேட்ஸ் இருக்காங்க. அவர் யார், நிர்மல்குமார் இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு, அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தலைவரையும் பார்க்க முடியாது. எந்த கட்சியில் போனோடனே தலைவரை கதவு தட்டி பார்த்துட முடியும் நீங்கள் இல்லையா? யாராவது அப்படி பார்க்குறாங்களா என்ன? யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி தான் அவரையும் பார்க்க முடியாமல் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த கட்சியை விட்டு வெளியில் வர்றவங்க சொல்கிறது என்னென்னா தலைவரையே எங்களால் பார்க்க முடியல அப்படின்னா, உங்களுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து தான் தலைவர் பார்ப்பாரா மாட்டாராங்கிறது. போகிறவங்க வரவங்கலாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்போ முக்கியமானவர்களே அவர் சந்திச்சுட்டு தானே இருக்கார். அதனால் அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்ல முடியாதுங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ ஏன் பேசலன்னு கேளுங்க, அது நியாயம். நீ அங்கே போய் நோன்பு கஞ்சி குடிக்கிறல்ல, ஏன் ஒரு கோயிலில் போய் உன்னால் விபூதி வச்சுக்க முடியலன்னு கேளுங்க, அது நியாயம். அப்படி தான் நீங்கள் கேள்வி கேட்கணுமே தவிர, இல்லாத ஒன்றை கிளப்பி விட்டு இதெல்லாம் இருக்குன்னு மக்களை நம்ப வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தவறாக இருக்குது. ஓகே. இப்போ அந்த இஃப்தார் நோன்புல முழுக்க அந்த குல்லா வச்சு அந்த விஷயங்கள்லாம் பண்ணி விஜய் பண்ணுறாரு. போன வாட்டியும் பண்ணியிருந்தாரு. ஆனால் இஸ்லாமிய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து திமுக எப்போவுமே தன்னுடைய வாக்கு வங்கின்னு சொல்லிட்டு இருக்க விஷயம். அதை உடைக்கிறதுக்காக தான் விஜய் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? இல்லைங்க, இப்போது இஃப்தார் நோன்புக்காக போகிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. யாருமே அப்படியே மனப்பூர்வமாக போய் அப்பா எல்லாரும் வந்து காலையிலேருந்து பட்டினி கிடந்து இவ்வளவு பக்தியோடு கொண்டாடுறாங்களே அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அங்கே போனால் நமக்கு ஓட்டு விடும், அது ஒன்று தான். இவர் நெல்லை கண்ணன் ஒரு தடவை பேசினார். காங்கிரஸில் ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருந்தாங்க. இதுமாரி என் கூடவே ஒருத்தன் வந்தான், திடீர்னு ஒரு மசூதியை காட்டி அங்கே வந்து உள்ளே நமாஸ் பண்ணுன்னா அங்கே போனேன். அப்புறம் வெளியில் வந்து ஒரு சர்ச்சை காமிச்சான், அங்கே போனான், அந்த பாதிரியார் இனத்தையே தெளித்தார். அப்புறம் இங்கே போய் இவரை பார்த்து கும்பிடுன்னா அவரை பார்த்து கும்பிடுன்னா கடைசியில் ஓட்டே உள்ளன்னுட்டு இருந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து அந்த அரசியல்வாதிகளுக்குரிய ஒரு இயல்பு. போனால் நமக்கு ஓட்டு விடும், அந்த ஒரே ஆதாயம் தான். அப்படி தான் விஜயும் போகிறாரு. அவருக்கு ஒன்றும் பெரும் கருணையெல்லாம் இல்லை. ஏன் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டியது தானே, 3 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டியது தானே. கட்சி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு திடீர்னு அந்த அக்கறை எங்கேருந்து வருது? அதனால் எல்லாமே வந்து ஆதாயத்தின் அடிப்படையில் செய்யப்படுறது தான். அதையும் வந்து நம்புகிறாங்கல்ல. இப்போ இஸ்லாமியர்கள் நம்பி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு விழா தானே போகுது. இப்போ அவர் என்ன சிறுபான்மை வாக்கை பிரிப்பாருங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற பயம். முன்னெல்லாம் திமுகவுக்கு அது அப்படியே மொத்தமாக வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை பிரிப்பதற்கு ஒருத்தர் வந்துட்டாருங்கிறது தான் ஒரு அதிகப்படியான பயமாக இருக்குது. அதே அவர் செய்கிறாரு, அவ்வளோதானே. ஓகே. ஆனால் இந்த இப்போ திடீர்னு மும்பை போகிறது, தனி விமானத்திலேயே போகிறது, இது மாதிரி சொல்லும் போது ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணாதான். இப்போ கூட கமெண்ட்ஸில் பார்க்குறோம், த்ரிஷா மும்பையில் இருக்காங்களா, இப்போ தான் த்ரிஷா போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற. இப்போ நீங்கள் கூட ஒரு காரணம் சொல்லும் போது சொன்னீங்க, அவங்க கல்யாணத்துக்கு போனாங்க, ரிசப்ஷன் போகிறாங்க. இந்த நேரத்தில் இதெல்லாம் அவசியமான ஒன்றா? ஏன்னா இப்போ தேர்தல் எப்போ பிரச்சாரத்துக்கு வருவீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க, எப்போ வெளியில் வந்து பேச போகிறீங்கன்னு கேட்குறாங்க, பெரம்பூரில் வேலை நடந்துட்டு இருக்குன்றாங்க. இதை விட்டுட்டு இப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குமா? இல்லை, அப்படி எல்லாத்தையும் தவிர்க்க முடியாது. இல்லை, அவர் மனதில் அவங்க எவ்வளோ உயரத்தில் இருக்காங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். அவருக்கு அவங்க ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கலாம், இந்த திருமணத்தை நடத்துகிறவங்க அல்லது திருமண தம்பதிகளே இருக்கலாம். ஸோ அதனால் அதை நம்ம போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? ஆனால் இந்த தனி விமானத்தில் போகிறது இருக்குல்ல, அதுதான் நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவர் காசு அவர் போகிறாரு, உனக்கு என்னையான்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ மக்களோட பயணிப்பீங்க? இப்போ எல்லா தலைவர்களையும் நம்ம பார்க்குறோம். இப்போ எடப்பாடியோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ அல்லது யாராக இருக்கட்டும், இங்கேருந்து மும்பை போகணும்னா எல்லாரும் போகிற ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க. இப்போ நேற்று டெல்லிக்கு போனார் எடப்பாடி பழனிசாமி,
அவர் என்ன தனி ஃப்ளைட்லேயே போனார்? எல்லாரும் போகிற பயணிகள் விமானத்தில் தான் அவரும் போகிறாரு. ஏன் அந்த இது கூட உங்களுக்கு வர மாட்டேங்குது? எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. அவருக்கு ரொம்ப வினோதமாக இருக்கார். வேறொரு கிரகத்திலேருந்து வந்தவர் மாதிரியே அவருடைய வாழ்க்கை ஸ்டைல்லாம் இருக்குது. அதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஓகே, இப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டு நாளைக்கு நீங்கள் கோட்டையில் போய் உட்காந்துட்டிங்கன்னா மக்கள் எப்படி உங்களை அக்சஸ் பண்ண முடியும்? இந்த செம்பரம்பாக்கம் ஏரி கதை தான். நம்ம படுத்து தூங்கிட்டாங்க. ஒரு அதிகாரி போய் எழுப்பி சொல்ல முடியல, ஒரு அமைச்சர் எழுப்பி சொல்ல முடியல. அவங்க நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ஏரியை திறந்துடவும் முடியாது. திறந்து விட்டால் அந்த இன்ஜினியர் பதவி காலி. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாமல் மொத்தமாக தண்ணியை திறந்து விட்டு எவ்வளோ பேர் ரோட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவரோ முதல்வரோ நமக்கு தேவையே கிடையாது. அப்போ நீங்கள் மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு தலைவர் தானே நமக்கு வேணும். நீங்கள் ஈஸி அக்சஸாகவே இல்லையே, அதுதான் பயமாக இருக்குது. ஏன் இந்த ஃப்ளைட்டு இப்போ மும்பை போகிற நீங்கள் எல்லாரும் போகிற ஃப்ளைட்டில் போனால் ஆகாதான்னு கேட்குறேன். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு நேரத்துக்கு நன்றி. நன்றி.